ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வியர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சார் சார் இங்கே வாங்க சார். ஏன் சார் ஸ்கூலுக்கு போகல? கால் பண்ணாங்க ஸ்கூல்லேருந்து. இல்லைப்பா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் ஒரு பையனை பார்த்தேன். பார்க்கவே பாவமாக இருந்துச்சுப்பா. அப்படி என்னப்பா பார்த்த? அது வந்துப்பா, எப்போ போல் ஸ்கூலுக்கு போனோம்ப்பா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அப்போ தான் அவனை பார்த்தேன். என் வயசு தான்ப்பா இருக்கும். நான் ஸ்கூல் பேக்கை மாட்டின்னு நின்னேன். ஆனால் அவன் சாக்கு பைய மாட்டின்னு வந்தான். நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருந்தேன். அவன் கிழிஞ்சு போன பழைய துணியை போட்டுன்னு இருந்தான். அந்த நிமிஷம் தோணுச்சுப்பா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்ட்டு. ஏதோ யோசித்தேன். அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டான்ப்பா. டேய், நேற்று மேட்ச் பார்த்தியாடா? என்னடா ஆச்சு? ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கடா. இந்தியா ஜெயிச்சிட்டு செம்மையாக பந்து போட்டான் பும்ரா. விஜய் சங்கர் கடைசி ஒரு செம்மையாக போட்டான். அதோடு ஜெயிச்சிட்டாங்க. டேய் போய் தொலைடா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா, தர்மம் போடுங்கய்யா. ஐயா யாராச்சும் தர்மம் போடுங்க ஐயா. வாங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, தெய்வமே நன்றியா நன்றியா. நல்லா இருப்ப சாமினி. அங்கே பாரு, யாரா நீ தம்பி? இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, போடாடி போடா. சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். டேய் திரும்ப திரும்ப உட்கார, போடா அங்கிட்டு. எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கல, போடா போடா அங்கிட்டு. தம்பி என்ன வேணும் சொல்றா? என்ன வேணும்? பசிக்குதா? காசு இருக்கா? இல்ல கிளம்பு. நிற்காத, கடம்பா நிற்காத, கிளம்பு. போ நிற்காத, கிளம்பு. போயிட்டே இரு, கிளம்பு.
ஏப்பா அவங்க இப்படிலாம் இருக்காங்க? இங்கே வாப்பா. உனக்கு யாரும் இருக்கிறது இல்லைப்பா, அதனால் அவன் தனிமைப்படுத்தப்படுறான். அவன் ஊர்லேருந்து இங்கே வந்து வாழ வழி இல்லாமல் கஷ்டத்தில் பசியால் மற்றவங்கள்ட்டலாம் கையேந்துறான். இதுதான் அவனோட நிலைமை இன்னைக்கு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, இது மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காத, நிற்காத, ஒழுங்கா போ. சரிப்பா. அங்கங்கே வேடிக்கை பார்க்காம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோம். சரிங்கப்பா. பார்த்து போடா. சரிப்பா. ஏய், எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு யாரும் இல்லை, அதனால தான் நீ கையேந்துற. இனிமேல் கையேந்து வேணாம், வா போகலாம். இங்கே நிறைய பேர் இப்படி தானேங்க இருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு தோண விஷயம் ஏங்க யாருக்கும் தோணல? அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம் இங்கே யாருக்கிட்டையுமே இல்லைங்க. பிச்சைக்காரங்க யாரும் பிச்சைக்காரங்களாவே பிறக்கிறது இல்லைல்ல. அவங்களோட சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் உருவாக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள், நான், இந்த சமூகம். கரெக்டாக சொல்லணுன்னா மனிதாபிமானம் இல்லாதவங்களாலங்க. முடிஞ்சால் நீங்களும் மாறுங்க. உங்களுக்கும் தோணும் மனிதாபிமானம் இருந்தால்.